அப்பா வயசுல இருந்து வராருன்னா நான் எங்க போறது? வாழ்வாதாரத்துக்கு எங்க போறது? காசை வாங்கிட்டு நான் நல்லா பண்ணதான் முடியும். என்ன பண்றாங்கன்னா ஒருத்தவங்க சொல்லுவாங்க, ஓப்பனா எல்லாத்தையும் சொல்லிடவா, என்ன சொல்லுவாங்க, வாயில பண்ணணுவாங்க, பேக்ல பண்ணணுவாங்க, அப்புறம் வந்துட்டு கடிப்பாங்க. ஆக்சுவலி இங்க ஒரு இது இருக்கும், பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க, ரொம்ப இது பண்ணுவாங்க. சில பேர் வந்துட்டு கத்தி வச்சு மிரட்டியே பண்ணிட்டு போறாங்க. நீங்க அசிங்கமா பேசுறீங்களா? நறுக்கி யூடியூப்ல பாப்பாங்க இல்லையா? ஏங்க இது அசிங்கமெல்லாம் இல்லைங்க. இது மற்றவங்களுக்கு எப்படிங்க புரியும்? நாங்கள் வர்ற கஷ்டத்தை தானே சொன்னோம். இது அசிங்கமும் இல்லையே. உங்களுக்கு அம்மா அப்பா இல்ல, நீங்க செக்ஸ் ஒர்க் செஞ்சு பார்த்தா மக்களுக்கு ஆதரிச்சுட்டு இருக்கீங்க. என்ன சொல்றது, நாங்கள் ரோட்ல யாராவது பசங்க கிட்ட நின்று பேசினா தயவு செய்து நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. கூட படிச்சவங்களா இருக்கலாம், பழகினவங்களா இருக்கலாம், சரியா? ஆனா நீங்க என்ன நினைச்சுக்கிறீங்க, பாரு இது கூட நின்று பேசிட்டு இருக்காங்க, தப்பான என்ன சொல்றது, தப்பான முறையில தான் பாக்குறீங்க. அந்த மாதிரி பார்க்காதீங்க. எங்களுக்கும் வந்துட்டு அண்ணன் தம்பிங்களோட பேசணும், எல்லாமே இருக்கு. ஒரு திருநங்கை ஒரு பையன்கிட்ட நின்று பேசினா நீங்க தப்பா பேசுறீங்கல்ல. ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் வந்துட்டு ரோட்ல பீச்ல எங்கேயோ எவ்வளோ பேசுறாங்க, சரிங்களா? அவங்கள மட்டும் ஏன் நீங்க வந்துட்டு எதுவும் கேட்க மாட்டேன்றீங்க? அப்ப எங்களை எங்கே கேட்குறீங்க? ஏன்னா அது அவங்க அண்ணனா இருக்கலாம், தம்பியா இருக்கலாம். அதே மாதிரிதான் எங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், அண்ணனா இருக்கலாம், சித்தப்பாவா இருக்கலாம், என்ன சொல்றது, மாமாவா இருக்கலாம், க்ளோஸ் ஃப்ரெண்டா இருக்கலாம். தயவு செய்து நாங்க ஒரு பையன்கிட்ட பேசினா அதை வந்துட்டு நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. கிட்ட எவ்வளவு ஒரு விமர்சனம் நீங்க பட்டிருக்கீங்க? மக்கள்கிட்ட எவ்வளவு விமர்சனம்லாம் பட்டிருக்கேன்னா, பஸ்ல போறப்ப வந்துட்டு தள்ளி உட்காருன்றது, பசங்களாம் வந்துட்டு உஸ்ன்றது, இதெல்லாம் பண்ணுவாங்க. நைட்ல ரோட்ல நடந்து போயிட்டு இருப்போம். நம்ம ஏதோ ஒரு கஷ்டத்துக்காக ஏதோ நினைச்சு ஃபீலிங்கா நம்ம ரோட்ல நடந்து போயிட்டு இருப்போம். அப்போ அந்த சமயத்துல வந்துட்டு என்ன வரியா அப்படிலாம் கேட்பாங்க. இல்ல எனக்கு மைண்டு டிப்ரெஷனா இருக்காதான் தனியாக உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னுவேன். அப்பெல்லாம் வந்துட்டு ரொம்ப கெட்ட வார்த்தையா அசிங்கமா அந்த மாதிரிலாம் பேசுவாங்க. இதெல்லாம் நிறைய யூஸ்வலா நடக்கிறது தான். அதெல்லாம் கடந்துதான் நான் இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். ஜாப்புக்கு ஏதாவது ஒரு இடத்துக்கு ட்ரை பண்ணிருக்கீங்களா? நான் ஜாபுக்கு நான் வந்துட்டு தப்பா எடுத்துக்காதீங்க, நான் ஜாபுக்கு இன்ன வரைக்கும் எங்கேயுமே ட்ரை பண்ண கிடையாது. ஏன் ட்ரை பண்ண கிடையாதுன்னா, இப்போ நாங்க வந்துட்டு ரோட்ல என்ன பண்றோமோ அதே தான், வேலைக்கு போனாலும் அதே தான் பண்றாங்க. ஒரு சில இடத்துல, எல்லா இடத்துலயும் சொல்ல மாட்டேன். படிச்சவங்களுக்கு நல்ல வேலை இருக்கு, படிக்காத என்ன மாதிரி ஆளுங்களுக்கு அந்த மாதிரி கிடையாது. ஆனா வந்துட்டு என்னால வேலைக்கெல்லாம் போயிட்டு நான் ட்ரை பண்ண கிடையாது, ஓகேங்களா? எனக்கு வந்துட்டு என் தொழிலுக்கு போவேன், இதோட தான். சிஸ்டர், உங்களுக்கு உங்க லைஃப்ல ஏதாவது ஒரு கனவு, எல்லாருக்குமே ஒரு கனவு இருக்கும். நான் இப்படி இந்த இடத்துக்கு போகணும், அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு. ஒரு திருநங்கையா நீங்க எந்த இடத்துக்கு போகணும்? உங்க லைஃபுடைய அச்சீவ்மெண்ட் என்ன? நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். நானும் சின்ன வயசுல ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன், ஓகேங்களா? இந்த ரோட்ல இருக்காங்கல்ல, அவங்களாம் வந்துட்டு சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இப்போ நீங்களே எடுத்துக்கிட்டீங்களேன், டெய்லி வீட்டுல நல்ல சாப்பாடு சாப்பிட்றீங்க. ரோட்ல இருக்கவங்க அப்படி கிடையாது, புரியுதா? நல்ல சாப்பாடு சாப்பிட மாட்டாங்க. எனக்கு வந்துட்டு பெரிய ஆசை கனவுலாம் நிறைய இருந்தது, படிக்கணும் அப்படி இப்படிலாம் நிறைய இருந்தது. ஸோ என்னால படிக்க முடியல. அதனால என் உயிர் உள்ள வரை என்ன இருக்கிறப்பட்டவங்களுக்கு நான் நல்ல சாப்பாடு ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருப்பேன். எனக்கு இதுதான் ஆசை, எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு. பரவாயில்லையே. லைஃப்ல எல்லாருமே கேட்டானாக்கா லைஃப்ல ஏதாவது ஒரு பணக்காரனா ஆகணும், இல்ல பெரிய அச்சீவ்மெண்ட் ஏதாவது அவங்களும் ஒரு சின்ன சின்ன கனவோட போயிடுவாங்க. ஆனா நீங்க மக்கள் மேல இவ்வளவு ஆதரவு பார்த்தினாக்கா கொடுத்ததுக்கு காரணம் இதுதான்றத நான் புரிஞ்சுக்கிறேன். நெக்ஸ்ட் உங்களோட பர்சனல் லைஃப் பத்தி என்னதான் நினைக்கிறீங்க? ஓகே, லவ் பண்ண, ஆனா வந்துட்டு அந்த லவ்ல வந்துட்டு என்ன சொல்றது, அவங்க வந்துட்டு என்ன ஏமாத்திட்டாங்க. நான் ட்ரூவா இருந்தேன், அவங்க பொய்யா இருந்துட்டாங்க, ஓகேங்களா? அவங்க வந்துட்டு எப்படின்னா ரொம்ப சந்தேகப்பிடிக்கிறாங்க, ரொம்ப இது பண்றாங்க, ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப சித்திரவதை. சந்தேகம் போடுறீங்களா? ஆமா. இல்ல ஆக்சுவலா நீங்க செக்ஸ் ஒர்க் பண்றீங்க தெரிஞ்சுதானே அவர் வராரு. அப்புறம் என்ன, வந்தாலுக்குமே அவர் வேலை என்னன்னா அந்த செக்ஸ் தான், ஓகேவா? அவர் வேலை முடிஞ்சோடனே அவர் பேசாம படுத்துட்டு அவர் பேசாம நினைச்சு போயிடுவார், அவ்வளவுதான். வேற எதுவும் பாத்துக்க மாட்டாங்க. இதுதான் எல்லாத்துக்கும் நடக்குது, ஓகேங்களா? இவங்க வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா, நாங்க அன்பா இருப்போம், ட்ரூவா இருப்போம். ஏன்னா இந்த சமுதாயத்தை விட்டு நாங்க வர்றப்ப ஒரு பெண் துணி உடுத்துனதுக்கு அப்புறம் இந்த சமுதாயத்துல வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு எங்களுக்கு ஒரு ஏக்கமே வந்துட்டு ஒரு ஆண் மேலதான் இருக்கும், புரியுதுங்களா? அது காதலா மாறிடும். அவங்களுக்காக நாங்க என்ன வேணாலும் செய்வோம். பெத்த அம்மா அப்பா கூட இப்ப என்ன சொல்லுவாங்க, சீரியஸா ஹாஸ்பிட்டல்ல இருந்தாங்கன்னா இந்த பையனுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா அம்மா அப்பாவை விட்டுருவோம், அவங்க தான் போவோம். இதுதான் உண்மை. ஆனா நாங்க ட்ரூவா இருப்போம். நாங்க எல்லாமே எதிர்பார்க்கறது அன்பு. திருநங்கைகளுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? திருநங்கைகளுக்கு நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா,
நிறைய திருநங்கைங்க படிச்சிருக்காங்க, நல்லா இருக்காங்க. ஒரு சில திருநங்கைங்க வந்துட்டு என்ன பண்றாங்க, திருடுறாங்க, அராஜகம் பண்றாங்க, எல்லாமே பண்றாங்க. ஸோ அவங்க மட்டும் நம்ம சமுதாயத்துல ஒருத்தர் பண்றதுனால எல்லாருக்குமே வந்துட்டு அது பாதிப்பாகாது. யாருமே தயவு செய்து அது பண்ணாதீங்க. சரியா? நம்மளுக்கும் ஒரு வாழ்வாதாரம் எல்லாமே இருக்கு. நம்ம திருநங்கைகள் வந்துட்டு எப்பயுமே ஒத்துமையா இருப்பாங்க. எங்களுக்கும் பெரியவங்களா இருக்காங்க, சகோதரிலாம் இருக்காங்க. என்ன யாரும் திருடாதீங்க, எதுவும் ஏமாத்தாதீங்க. சரிங்களா? நம்மளால முடிஞ்ச ஹெல்ப்பை நீங்க பண்ணுங்க. அப்படி உங்களால பண்ண முடியலைன்னா கம்முன்னு இருங்க. இதுதான் நான் கோரிக்கையை நான் சரி, ஓகே. கேட்டுக்கிறேன். இப்ப மக்கள் உங்களை எல்லாருமே பார்த்தோன்னா ஒரு மாதிரியா பாக்குறாங்கல்ல. ஆமா. இப்ப என்ன குறைக்குது உங்களாண்ட? எதுக்கு அப்படி உங்களை ஒரு மாதிரியா பாக்குறதுக்கு காரணம் என்ன? எப்படி தான் பாக்குறாங்க? பாவப்பட்ட ஜெம்மு மாரி பாக்குறாங்க. என்ன காரணம்? பாவப்பட்ட ஜென்மம் மாதிரி பாக்குறாங்கன்னா, ம். இப்ப ஒருத்தருக்கு வந்துட்டு கால் இல்ல. ம். ஓகேங்களா? அவர் என்ன நினைப்பாரு? என்ன நினைப்பாரு? என்ன நினைப்பாரு? ஆண்டவா, எனக்கு கால் இல்லையே அப்படின்னு நினைப்பாரு. எனக்கு இந்த குறையோட கொடுத்துட்டியே அப்படின்னு அவர் நினைப்பாரு. கால் இருந்துச்சுன்னா நானும் எல்லாரும் மாதிரி நடப்பல்ல அப்படின்னு நினைப்பாங்க. ஓகேங்களா? அது மாதிரி எல்லாருக்குமே குறைகள் இருக்கு. ஓகே, மக்களுக்கு இவ்வளவு ஆதரவு கொடுத்துருக்காங்க, நீங்க மக்களுக்கு இவ்வளவு சப்போர்ட் பண்றீங்க. ஓகே, ஆனா உங்க பர்சனல் லைஃப்ல இவ்வளவு சோக கதைகள் இருக்குன்னு கண்டிப்பா எங்களுக்கு தெரியல. ஓகே. நானும் நினைச்சேன் நீங்க நல்லா ஓகே நல்லா இருப்பீங்க, நல்ல மக்கள் உதவி செய்றீங்கனாக்கா உங்க அப்பா ஆதரிச்சிருப்பாங்க. அந்த காசுல நீங்க உங்க அம்மா அப்பா வசதியா இருந்திருப்பாங்க. அந்த காசுல மக்கள் நிறைய பேர் உதவி செய்றீங்க. நம்ம என்ன கொண்டு போக போறோமா, கல்யாணம் பண்ண போறோமா, நம்ம எதுக்கு மக்களுக்கு உதவி செய்யணும், சரி மக்களுக்கு உதவி செஞ்சுட்டு போலாம் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு தான் பண்ணுவீங்கன்னு நினைச்சேன். ஆனா உங்களுக்கு அம்மா அப்பா இல்ல, நீங்க சொல்ல செக்ஸ் ஒர்க் செஞ்சு பார்த்தீங்கன்னா மக்களுக்கு ஆதரிச்சுட்டு கொடுத்துட்டு இருக்கீங்க. சோ இதெல்லாம் பார்க்கும்போது மக்கள் உங்களை ஆதரிச்சது கண்டிப்பா நல்லதுதான் நினைக்கிறேன். ஓகே, மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்கன்றத வீடியோல சொல்றேங்க. மக்களுக்கு நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, திருநங்கை எல்லாரையும் ஆதரிங்க. எல்லாருமே வந்துட்டு ஒண்ணுதான். என்ன யாருக்கும் இங்க வந்துட்டு என்ன சொல்றது, நான் எப்படி சொல்றது, எல்லாரையும் ஆதரிங்க. நாங்களும் ஒரு மனுஷால் தான். எல்லார் திருநங்கைகளையும் ஆதரிங்க, நல்லா பேசுங்க, நல்லா பழகுங்க. எங்க கிட்ட நீங்க பேசினாலே போதும். மனுஷனா மதிச்சாலே போதும். வேற எதுவுமே வேண்டாம். இப்ப வந்துட்டு ஒரு என்ன சொல்றது, நாங்க ரோட்ல யாராவது பசங்க கிட்ட நின்னு பேசினா தயவு செய்து நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. கூட படிச்சவங்களா இருக்கலாம், பழகுனவங்களா இருக்கலாம். சரியா? ஆனா நீங்க என்ன நினைச்சுக்கிறீங்க, பாரேன் இது கூட நின்னு பேசிட்டு இருக்காங்க, தப்பான என்ன சொல்றது, தப்பான முறையில தான் பாக்குறீங்க. அந்த மாதிரி பார்க்காதீங்க. எங்களுக்கும் வந்துட்டு அண்ணன் தம்பிங்களோட பேசணும், எல்லாமே இருக்கு. ஒரு ரோட்ல நின்று பேசினா ஃப்ரெண்டா இருக்கலாம், தெரிஞ்சவங்களா இருக்கலாம். இப்படிலாம் நிறைய பேர் இருக்காங்கல்ல. அப்போ ஒரு பையனும் ஒரு பொண்ணு ரோட்ல நின்று பேசுறாங்க. அப்ப அவங்கள தப்பு சொல்ல மாட்டேன்றீங்க, எங்களை மட்டும் ஏன் தப்பு சொல்றீங்க? அந்த மாதிரி சொல்லாதீங்க. என்ன, எங்களை மனுஷனை மதிச்சா போதும், வேற எதுவும் வேண்டாம். ஓகேங்களா? ஓகேவா? ஓகே, நன்றி நன்றி நன்றி. நன்றி. நடக்கிறதா சொல்றோம், உண்மையதான் சொல்றோம், பொய் ஒன்றும் சொல்லல. இதெல்லாம் பார்த்து எல்லாரும் புரிஞ்சுப்பாங்க. புரியுதுங்களா? அவங்களுக்கு தெரியும். சரி, ஓகேங்க. ஓகே. இதுக்கப்புறம் சொல்ல விரும்பல. ஏன்னா அது யூடியூப்ல போறோமா நிறைய பேர் பார்ப்பாங்க. அதனால சும்மா பேசாம நாங்க வந்துட்டு தேவையில்லாம எதுவும் பேச மாட்டோம். நடந்த உண்மையை தானே சொல்றோம். புரியுதுங்களா? இது வந்துட்டு பாக்குறவங்களுக்கு அவங்களுக்கே தெரியும். புரியுதா? நாங்க படுற கஷ்டம் என்னன்ட்டு. உண்மையதான் சொல்றாங்க. ரொம்பலாம் அசிங்கமா நான் எதுவும் பேச கிடையாது. ஒரு திருநங்கை ஒரு பையன்கிட்ட நின்று பேசினா நீங்க தப்பா பேசுறீங்கல்ல. ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் வந்துட்டு ரோட்ல பீச்ல எங்கேயோ எவ்வளவு பேசுறாங்க. சரிங்களா? அவங்கள மட்டும் ஏன் நீங்க வந்துட்டு எதுவும் கேட்க மாட்டேன்றீங்க? அப்ப எங்களை எங்க கேக்குறீங்க? ஏன்னா அது அவங்க அண்ணனா இருக்கலாம், தம்பியா இருக்கலாம். அதே மாதிரிதான் எங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், அண்ணனா இருக்கலாம், சித்தப்பாவா இருக்கலாம், என்ன சொல்றது, மாமாவா இருக்கலாம், க்ளோஸ் ஃப்ரெண்டா இருக்கலாம். தயவு செய்து நாங்க ஒரு பையன்கிட்ட பேசினா அதை வந்துட்டு நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. ஃப்ரெண்டா கூட இருக்கலாம். நாங்களும் அண்ணன் தம்பிக்குள்ள பிறந்திருக்கோம், வளர்ந்துருக்கோம். சரிங்களா? அதை வச்சு நீங்க தப்பா எடை போடுறீங்க. அந்த மாதிரி போடாதீங்க. சரிங்களா? இதே ஒரு பொண்ணு ஒரு பையனும் ரோட்ல நைட்ல பகல்ல எவ்வளவு நேரம் நின்று பேசுறீங்களே, அவங்களெல்லாம் நீங்க ஏன் கேட்க மாட்டேன்றீங்க? எங்களை வந்து ஏன் கேட்குறீங்க? ஒரு பையன்கிட்ட நின்று பேசினாலே நீங்க வந்து தப்பா பாக்குறீங்களே, ஏன் பாக்குறீங்க? அப்படிலாம் பார்க்காதீங்க. சரிங்களா? நீங்க அந்த மாதிரி பண்றதுனால என்ன ஆகுதுன்னா, அந்த பசங்க வந்து திருப்பி எங்க கிட்ட பேச மாட்டேன்றாங்க. அவங்களுக்கு ஒரு அசிங்கமா நீங்க சொல்றதுனால அவங்க கொஞ்சம் அசிங்கமா எங்கிட்ட பேசாம அவங்க அப்படியே ஒதுங்கி போயிடுறாங்க. இதனால நாங்க வந்துட்டு ரொம்ப மன உடைச்சல் ஆளாயிரும், ரொம்ப கஷ்டமாயிருது. ஓகேங்களா? தயவு செய்து அது மாதிரி பண்ணாதீங்க. எல்லாரும் ஒண்ணுதான். சரிங்களா?